அருமை நண்பர்களே வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மத்தியிலே ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் எப்படியாவது தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து விட வேண்டும். தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் பெரும்பாலான சீட்டுகளை பிடிக்கணும், இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு யார் எந்த கட்சி மேலே ஏறி சவாரி பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார். அதுவும் தேர்தல் வந்து போச்சுன்னு வச்சுங்க, அவர் உட்கார்றது கிடையாது. குறிப்பாக அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர்களுடைய பெருமையை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை பெருமையாக பேசுவது, மக்களிடத்தில் எடுத்து சொல்வது, வணக்கம் அப்படின்னு தமிழில் சொல்கிறது, இப்படியெல்லாம் நாடகம் நடத்துறது உண்டு. மோடியை பொறுத்தவரையிலையும் வாயால் வடை சுடுற ஒரு கேரக்டரு அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி இருந்தால் கூட அருமை நண்பர்களே, பெரியோர்களே, நீங்கள் அவர்கள் கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், சனாதன சக்திகளை இறக்கி விட்டு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டணும், போகணும், வரணும். இதன் மூலியமானாச்சும் மதவெறியை தூண்டி ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நண்பர்களே திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி இது போன்ற அமைப்பு. திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு பற்று ஏற்பட்டு போச்சு நரேந்திர மோடிக்கு, பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை அப்படிங்கிற ஒரு விழாவின் பேரில் அங்கே வந்து தமிழ் மன்னர்களை, குறிப்பாக ராஜேந்திரனை, ராஜராஜ சோழனை பாராட்டி அவர் போல உண்டா, அவர் மாதிரி ஆள் உண்டா, அவருடைய ஆட்சி சிறப்பு இப்படிப்பட்ட ஆட்சி, ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தினார் அப்படின்னு திடீர்னு ராஜராஜன் சோழன் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசம் வந்து போச்சு. ஏன் வந்துச்சு, ஏன்னா அது அரசியல் உள்குத்து வேலை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஏன் ராஜேந்திரன சோழனையும் ராஜராஜ சோழனையும் இவர் பெருமைப்படுத்தி இங்கே வந்து பெருமையாக தமிழ் மன்னர்கள் அப்படின்னு பெருமைப்படுத்துகிறாருன்னா, இந்த 2 மன்னர்கள் தான் பார்ப்பனர்களுக்கு எல்லாம் பண்ணது. தங்க மாம்பழம் கொடுத்தது, மாம்பழம் தங்கத்தினால் செய்யப்பட்ட மாம்பழம். அவர்களுக்கு ஐயர்களுக்கெல்லாம் வீடு, தனித்தனி வீடு, நில புலம் எல்லாம் கொடுத்து அவர்களை வாழ்விக்க செய்த ஒரு ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி, ராஜராஜ சோழனுடைய ஆட்சி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதையெல்லாம் ஏன் இப்போ வந்து மோடி வந்து ராஜராஜ சோழனை பாராட்டுறாரு, ராஜேந்திரனை பாராட்டுறாருன்னா இதுதான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் இன்னும் பாருங்கள், காசியில் போய் நான் திருவள்ளுவர் சிலையை போய் அப்படியே நிமிர்த்து நிற்க வைக்க போகிறேன் அப்படின்னு போனார் நரேந்திர மோடி. அங்கே போய் பார்த்தா அது முடியலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் நகரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்டு காவி துண்டு அணிய விட்டு ஒரு போஸ்டர் போட்டு ஒட்டினது போனது வந்தது. திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறதுங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியும். இப்படி சொல் ஒன்று செயல் ஒன்று. தேர்தல் வந்து போச்சுன்னா எந்த கட்சி மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணி ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் வேட்கை. அதன் அடிப்படையில் தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜராஜனுக்கு விழா எடுத்து மிகப்பெரிய ஆடம்பரமாக அது கொண்டாடப்பட்டு செய்யப்பட்டது. இதெல்லாம் தமிழக பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜராஜனுடைய ஆட்சி என்பது இருக்கிறதே, அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு திருப்திகரமான ஆட்சி அல்ல. வரலாறுல நீங்கள் பார்க்கின்ற பொழுது 2000 வருஷத்துக்கு முன்னால் அதிகமான ஆதிக்கம் செலுத்தியவர்கள் பார்ப்பனர்கள் தான் ஆதிக்கம் செய்து அருமை நண்பர்களே இங்கே மன்னர்களை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு சுகபோகத்தை அனுபவிச்சது. கல்வி சாலையை கட்ட சொன்னால் வேத பாடசாலையை தான் கட்டியிருக்கிறாங்க மன்னர்கள். அவர்களுக்கு அடிமையாக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தன்மைகளை எடுத்து சொல்வதற்கு தான் இதுவெல்லாம் பெருமைப்படுத்திக்கிறதுக்காக தான் நரேந்திர மோடி அங்கேருந்து வந்து தமிழில் வணக்கம் அப்படிங்கிறாரு. இதை பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ராஜராஜ சோழனையும் அவருடைய மனைவியையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அருமை நண்பர்களே, பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகளுக்கு முன்பு
பெரிய கோவிலில் திருடப்பட்ட தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலத்துக்கு அருகில் உள்ள சர்க்கை கிராமத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர் சீனிவாச கோபாலாச்சாரி என்ற பார்ப்பனர் மூலம் சென்னையில் கௌதம் சாராபாய்க்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்கப்பட்டவைகள் அந்த சிலைகள். எது சிலை? ராஜராஜனுடைய சிலையும் அவர் மனைவி சிலையும். அதை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 5 அன்று தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு தலைமையிலே ஒரு குழுவினர் அன்றைய குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியை சந்தித்து அவருக்கு தஞ்சாவூர் தட்டினை பரிசீலித்து வேண்டுகோளையும் வைத்தனர். ஆனால் அப்போது ராஜராஜ சோலை திருப்பி தமிழ்நாட்டுக்கு வழங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பிறகு தமிழ்நாடு காவல்துறை சிலை கடத்தல் பிரிவு நடவடிக்கைகள் தீவிரமாக எடுத்து 2018ஆம் ஆண்டு அந்த சிலைகள் மீட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. பார்த்தீங்கன்னா கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முத்தமிழஞ்சர் கலைஞர் அவர்கள் ஒரு முன்னெடுப்பை மேற்கொண்டார். திருட்டு போன இந்த ராஜராஜ சோழன் சிலையையும் அவருடைய மனைவி சிலையையும் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி எடுக்கும்போது சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருந்த களவாடப்பட்ட குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சாராபாய் ஃபவுண்டேஷன் காலிக்கோ அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த முதலாம் ராஜராஜன், அவரது மனைவி உலகமகா தேவி ஆகியோர் செப்பு சிலையை தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் 1000வது ஆண்டு விழாவில் நடைபெற்ற காலத்தில் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற முயற்சியை எடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாடு சிலை தடுப்பு பிரிவு காவல்துறை வந்து அந்த சிலையை கைப்பற்றி பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு அந்த சிலையை தமிழ்நாட்டில் வந்து நம்ம கும்பகோணம் நீதிமன்றத்தில் சிஜிஎம் கோர்ட்டில் தான் கொஞ்சம் வந்து அந்த சிலையை ஆஜர்படுத்துகிறாங்க. அன்றைக்கு சிலையை ஆஜர்படுத்தக்கூடிய பொன் மாணிக்கவேல் ஆஜர்படுத்துகிறாரு. அந்த சிலையை ஆஜர்படுத்தும் போது அன்றைய தினம் கோர்ட்டிலே பணியாற்றி கோர்ட்டிலே நாங்கள் இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னெடுத்த போதெல்லாம் அது அக்கறை எடுத்துக்கொள்ளாத அன்றைக்கு குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி இன்றைக்கி திடீர் பாசம் ஏற்படுதுன்னு சொன்னால் எல்லாம் அரசியல் ஆதாயத்துக்காக என்பதை தெளிவாக தெரிகிறது. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட விவசாய பெருங்குடி மக்களுக்கு யார் பயன்பட்டார்கள், எந்த மன்னர்கள் பயன்பட்டார்கள் என்று சொன்னால் நம்ம பகுதியை பொறுத்தவரையில் கரிகால் சோழன் தான். அவர் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கற்களை அடக்கி கல்லணை என்கிற ஒரு அணையை கட்டி நண்பர்களே இங்கே விவசாயம் செய்வதற்கு தண்ணியை தேக்கி விவசாயத்துக்கு வழிவகுத்த மிகப்பெரிய ஒரு மக்கள் தொண்டு செய்த ஒரு மகத்தான ஒரு மன்னன் தான் கரிகால் பெருவளத்தான். அப்படிப்பட்ட கரிகால் பெருவளத்தானெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர் பேரையெல்லாம் சொல்லாமல், அவர் சாதனைகளை சொல்லாமல், பார்ப்பனர்களுக்கு யார் சாதகமாக செயல்பட்டாங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்களை தலை தூக்கி வச்சுக்கிட்டு இன்றைக்கு நரேந்திர மோடி ஆடுகிறார் என்று சொன்னால் அதுதான் பார்ப்பன தந்திரம் என்று சொல்வது. நம்ம இதை சொல்லப்போனால் பல பேருக்கு வலிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் அருகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். வரலாற்றிலே ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் அது யாருக்கான ஆட்சியாக இருந்தது என்று சொன்னால் அந்தணருக்கான ஆட்சியாக இருந்தது, பார்ப்பனர்களுக்கான ஆட்சியாக இருந்தது, இந்து மதத்திற்கான மறுமலர்ச்சிக்கான ஆட்சியாக இருந்தது. ஆனால் கரிகால் பெருவளத்தானின் ஆட்சி என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியாக இருந்தது, விவசாயம் செய்வதற்கான ஆட்சியாக இருந்தது, மக்களுக்கு பயனுள்ள ஆட்சியாக இருந்தது. அதுதான் வரலாறு. அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கி ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் நரேந்திர மோடி இங்கே வந்து பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு நிற்கிறாருன்னா அரசியல் ஆட்டம். அருமை தமிழின பெருமக்களே, திராவிட பெருமக்களே, இதையெல்லாம் நம்பாதீர்கள். அரசியல் ஜிகுனா வேலை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜிகுனா வேலைக்கு நம்பக்கூடிய அளவிற்கு தமிழக மக்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் என்பதை மோடி மட்டுமல்ல, மோடியை சார்ந்த மோடி வகையறாக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆர்எஸ்எஸ் புரிந்து கொள்ள வேண்டும், இந்து மகாசபை புரிந்து கொள்ள வேண்டும், மதவாத அமைப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இன்னொரு செய்தி என்னென்று சொன்னால், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் கட்டளையின்படி இது ஒரு துண்டறிக்கை. இந்த துண்டறிக்கை நேற்று கும்பகோணத்தில் விநியோகம் செய்யப்பட்டது. இந்த துண்டறிக்கையில் என்னன்னா, ராஜராஜன் மீது பிரதமருக்கு அப்படி என்ன திடீர் காதல்,
மாமன்னன் கரிகாலனின் சாதனைக்கு ஈடு இணை யார் என்ற தலைப்பில் ஒரு அருமையான ஒரு துண்டறிக்கை கும்பகோணம் மாத்திரமல்ல தமிழ்நாடு முழுவதும் இது மக்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இன்னைக்கு மோடி ராஜராஜ சோழனை தூக்கி பிடிக்கிறாருங்கிற அந்த முகமுடியை கிழிப்பதற்காகத்தான் இந்த துண்டறிக்கை விநியோகப்பட்டுட்டு மக்கள்கிட்ட எல்லாத்தையும் திராவிட கழக தோழர்கள் பெரிய அளவில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இதுதான் காரணம். இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருந்தாலும், மதவாதம் பேசக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும், அருமை நண்பர்களே, உங்களுடைய பாட்சா தமிழ்நாட்டில் பலிக்காது. நீ யார் மேலே வேணாலும் ஏறி வா, தமிழ் மக்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் பேசிய செய்தியெல்லாம் இந்த துண்டறிக்கை திராவிடர் கழகம் வெளியிட்ட இந்த துண்டறிக்கையில் உள்ளது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.